ஹலோ வணக்கம் நம்பா. வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் ராயன் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், எதனால் வீடியோ லேட் ஆகுதுன்னு. இந்த படமே ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ லேட்டுன்னா, நான் மண்டே டு சாட்டர்டே நான் காலேஜுக்கு போகிறேன். இதனால தான் படம் ரிலீஸ் ஆகி 1 நாள் 2 நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்க மாட்டுது வீடியோ போட. ஒரு நாள் லீவ் கிடைக்குது, சண்டே மட்டும். அப்போது இந்தமாரி வீடியோஸ் போடுவேன். நான் டிஃப்ரெண்ட்டாக வீடியோலாம் போடணுன்னு எனக்கு தோணுது. ஆனால் அது போட எனக்கு டைம் கிடைக்கல. நம்ம சேனலில் மூவி ரிவ்யூ இருக்கும், இதுக்கப்புறமா ஷார்ட்ஸில் மூவி அப்டேட்ஸ் போடுவேன். இது மட்டும்தான் நம்ம சேனலில் இருக்கும். சாட்டர்டே நைட் ஷோ பார்த்துட்டு வந்தேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கேரக்டர்ஸ் இது என்ன பண்ணுது, இது எந்த ரோலில் நடிச்சிருக்குது பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா படம் பார்க்காதவங்க இந்த வீடியோ யாராச்சும் பார்ப்பீங்க, அதனால் ஸ்பாய்லர் ஆயிரும். அதனால் ஷார்ட்டாக பார்த்துடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நான் சொல்கிறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். தனுஷ் இவர் தான் அண்ணன், இவருக்கு தம்பியா காளிதாஸ், சண்டீப், இவருக்கு தங்கச்சி துஷாரா. தனுஷ் பொறுப்பான அண்ணன் ரோலில் நடிச்சிருக்காரு. இவருக்கு இவரோட தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும். அப்போது சண்டீப், காளிதாஸ் இவங்க 2 பேருமே பிடிக்காதான்னு கேட்டிங்கன்னா பிடிக்கும். ஆனால் இவரோட தங்கச்சியை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். 3 பேருக்குமே ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இவர் சால்வ் பண்ணுவார். இந்தமாரி ரோலில் இவர் நடிச்சிருக்காரு. சண்டீப் தனுஷுக்கு ஆப்போசிட்டு. இவர் பொறுப்பே இல்லாமல் இருப்பார், எங்காச்சும் போய் 7:30 கூட்டிகிட்டு வந்துடுவார். கிட்ட காளிதாஸும் சண்டீப் மாரி தான். துஷாரா இவங்க அப்படியே தனுஷ் மாரி. பிரகாஷ் இவர் வேலை ஆகணும்னா இவர் என்ன வேணாலும் பண்ணுவார். எவன் செத்து போனாலும் இவருக்கு கவலை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இவர். இப்போது படத்தோட ஒன்லைன் பார்க்கலாம். தனுஷ், சண்டீப், காளிதாஸ் இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது, அப்போது அவங்களுக்கு அம்மா இருந்தாங்க. அப்போ தான் துஷாரா பிறகுறாங்க. பிறந்த உடனே அவங்க அம்மா இங்கே ஓடி போயிடுறாங்க. ஓடி போனாங்களா, செத்து போனாங்களா, யாராச்சும் சாவச்சிட்டாங்களா, அது இவங்களுக்கே தெரியல. இதுக்கப்புறமா ஒரு பிரச்சனை வருது. இதனால் அந்த ஊரில் இருந்து இவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க 4 பேருமே சின்ன வயசில். அங்கே தான் செல்வராகவன் இவர் இருக்கார். இவர்கிட்ட தனுஷ் வேலை கேட்பார். வேலை கேட்டோன்னே செல்வராகவன் ஒரு வேலை வாங்கி தருவார். அங்கே இவர் வேலை பார்த்துட்டு இருப்பார். அப்போ கூட சண்டீப், காளிதாஸ், துஷாரா இவங்கள 3 பேருமே வேலை வாங்க மாட்டார். இவரே தான் எல்லாமே பார்த்துப்பார். இதுக்கப்புறமா பெரியவங்களாக வளர்ந்துறாங்க இவங்க 4 பேருமே. சண்டீப்பை தனுஷ் சின்ன வயசில் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டார். ஆனால் சண்டீப்பு சின்ன வயசில் ஒழுங்காக படிக்க மாட்டார். அதனால் ஸ்கூலை விட்டே இவர் நின்றுவார். காளிதாஸ் இவர் காலேஜுக்கு போய் படிச்சுட்டு இருப்பார். ஆனால் காலேஜுக்கு முழுசாக முடியலை. டிகிரி இவர் வாங்கலை. அது எதனாலன்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. துஷாரா இவங்க வீட்டில் தான் இருக்காங்க. சின்ன வயசில் ஒரு சம்பவம் ஆகிருக்கும், அதிலிருந்தே இவங்க பெருசாக படிக்கலை, வீட்டில் தான் இருக்காங்க. தனுஷ் இவர் ஒரு கடை வச்சிருக்காரு சொந்தமாக. இப்படியே எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி கேரக்டர் இந்தந்த கேரக்டர் இது பண்ணோன்னு நான் சொன்னேன். அதில் சண்டீப் 7:30 கூட்டிகிட்டு வந்துடுவாருன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு 7:30 இவர் கூட்டிகிட்டு வந்துடுவார். அதில் இருந்து தனுஷ் எப்படியோ காப்பாற்றிடுவார் சண்டீப்பை. இதுக்கப்புறமா சண்டீப்பு பெரிய ஒரு 7:30 கூட்டிகிட்டு வந்துடுவார். அதில் இருந்து தான் கதையை ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, தனுஷ் எப்படி அந்த பிரச்சனையில் இருந்து தப்பிச்சார், அது என்ன பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தனுஷ் இவர் எப்பயும் போல் நல்லா நடிச்சிருக்காரு. இது இவருக்கு 50வது படம். சண்டீப் இவர் வெகுலியான பொறுப்பே இல்லாமல் ஒரு கேரக்டர். இவர் கொடுத்த அந்த ரோலை நல்லா நடிச்சிருக்காரு. காளிதாஸும் அவருக்கு கொடுத்த அந்த ரோலை பண்ணியிருக்காரு. துஷாராவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்க நல்லாவே நடிப்பாங்க.
இவங்கள நம்மளுக்கு தெரிஞ்சது சூரரை போற்று இந்த படத்தில் தான் நம்மளுக்கு இவங்கள தெரியும். அதுக்கு முன்னாடி சில படம்லாம் நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஓடலை பெருசாக. இந்த சூரரை போற்று இந்த படம் நல்லா போச்சு. இந்த படத்தில் இவங்களோட ஆக்டிங் நல்லாயிருக்கும். இந்த படத்துலையுமே இவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா இவர் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அந்த படம்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அந்த கதை நல்லா இருக்குதோ இல்லையோ இவரோட ரோல் நல்லா இருக்கும், அதனாலே அந்த படம் நல்லாவே போகும். இவர் எப்பயும் போல் நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். மற்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லா சாங்ஸுமே நல்லா தான் இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியாது. இந்த படம் 18+, சென்சாரில் ஏ வாங்கியிருக்கு. அதுக்கு காரணம் இந்த படத்தில் வயலன்ஸ் ஹெவியாகவே இருக்குது, இதனால தான் ஏ கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த படத்தை நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம். ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வேறு வீடியோ பார்ப்போம். பாய்.